12th CBSE Mathematics Functions. Functions பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ரிலேஷன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ functions பார்க்க போகிறோம். What is function? Function is a special type of relation. Every input has a unique output. நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூக்குரிய ஆன்சர் வரும். Every input has a unique output. The first element of a function will not be repeated. ஏற்கனவே வந்த நம்பர் திரும்ப அதில் வராது. டொமைனில் எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். எல்லா ஃபங்க்ஷனுமே நீங்கள் என்னென்னு சொல்லலாம், ரிலேஷன்ஸ் சொல்லலாம். பட் எவ்ரி ரிலேஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். ஆனால் எல்லா ரிலேஷன் நம்ம என்னென்னு சொல்ல முடியாது, ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஒய் எடுத்துக்கிறோம். இது டொமைன், அது ரேஞ்ச். இங்கே என்ன இருக்குது, ஸோ ஒன்றுனா அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்குது 1, 2க்கு அவுட்புட் 4, 3க்கு அவுட்புட் 9. ஸோ எதுவுமே ரிப்பீட்டடாக இல்லை பாருங்கள். எவ்ரி இன்புட் ஹேஸ் ஏ யூனிக் அவுட்புட். அப்போ இங்கே ஒரு 4 இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம அதை டெஃபினிஷன் வச்சு இது ஒவ்வொருத்தையும் பார்த்துட்டு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இமேஜ் பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ ஏவை வந்து நீங்கள் ஒரு பர்சனாகவும் பியை வந்து அதோட ஏஜாகவும் அவங்களோட ஏஜாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஏ வந்து ஒரு கண்ட்ரியாகவும் பியை வந்து ஒரு அதோட கேபிட்டலாகவும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஏவை வந்து நம்ம ஒரு பர்சனாக எடுத்துக்கிட்டா பியை வந்து அவங்களோட ஏஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ டு பி, ஏக்கு ஏ ஒரு பர்சன், அவரோட ஏஜ். ஸோ 2 பேருக்கும் ஒரு வயசும் இருக்கலாம் இல்லையா. பி அண்ட் சி எடுத்துக்கோங்க. 2 பேருக்கும் கியூ, அது ஒரு ஏஜாகவும் இருக்கலாம். இல்லை 2 கண்ட்ரிக்கு அதை வந்து நீங்கள் ஒரே ஏஜ் கூட இருக்கலாம். ஸோ அதனால பர்சன் ஏஜ்ன்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ அது ஃபஸ்ட்டு இமேஜ். ஸோ அது ஃபங்க்ஷனாக இல்லையான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அது ஒரு ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் இமேஜ் பாருங்கள். அதே மாதிரி பர்சன் ஏஜ்ன்னு வச்சு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு எத்தனை ஏஜ் இருக்குது, 2 ஏஜ்னு இருக்குது. ஒரு பர்சனுக்கு எப்படி 2 ஏஜ் இருக்க முடியும், ஒரே ஏஜ் தான் இருக்க முடியும். ஸோ அதை கண்டிப்பாக அதனால் அது என்னது ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் ஏ ஃபங்க்ஷன். ஸோ 3வது இமேஜ் பார்ப்போம். இப்போ பாருங்கள் பிக்கு வந்து எதுவுமே அவுட்புட்டே இல்லை. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் அது என்னது ஃபங்க்ஷன் கிடையாது, நாட் ஏ ஃபங்க்ஷன். இப்போது 4th இமேஜ் பாருங்கள். எல்லாத்துக்குமே அவுட்புட் இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா எஸ் இருக்குது, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஸோ இது வந்து ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் ஒரு இதை கொடுத்துட்டா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய நீங்கள் அப்புறமா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ.